ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் 5 மினிட்ஸ் எக்ஸாம் ரிவ்யூவில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்காங்க அவங்கள தான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிஸ்ட்டு கவர்னர் லிஸ்ட்லாம் கொடுத்துருக்கோம், மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்ட் 1 நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுடைய இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டு, அப்புறம் பிரைம் மினிஸ்டர் இது மாதிரி பார்ப்போம். அப்புறம் ஆடிட்டர் ஜென்ரல், அட்டர்னி ஜென்ரல் இது மாதிரி விஷயங்களை பார்ட் 1 பார்ப்போம். பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐடைய கவர்னர் யார், எஸ்பிஐடைய சேர்மன் யார், அது மாதிரியான விஷயங்கள். ப்ளஸ் அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் அதெல்லாம் வந்து பார்ட் 2 பார்ப்போம். அதை நான் பார்ட் 2 டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் அதையும் பாருங்கள். பார்ட் 1 இதை வந்து 2 பகுதியாக கவர் பண்ணுறதுனால கவர் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அதிகாரிகள் யார் இருக்காங்க அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய முதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருன்னு சொல்லுவாங்கன்னா இந்தியாவுடைய ஜனாதிபதி தான், சரிங்களா. இந்தியாவுடைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், சரிங்களா. இந்தியாவுடைய ஜனாதிபதி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராம்நாத் கோவிந்த். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோவோடு இருக்கும், ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக மறக்காமல் இந்த வீடியோ ஒரு முறைக்கு 2 முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக நீங்கள் படித்தது நீங்கள் நார்மலாக படித்தா எப்படி உங்கள் மைண்டில் இருக்குமோ அதே மாதிரி இதை ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம், சரிங்களா. இந்தியாவுடைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த். அவர் வந்து பார்த்திங்கன்னா 25 ஜூலை 2017 அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காரு, சரிங்களா. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய துணைத் தலைவர், சரிங்களா. இந்தியாவுடைய துணை ஜனாதிபதினாலும் இல்லை மாநிலங்களுடைய தலைவர் அப்படி யாருன்னு கேட்டாலும் அவர் பேர் தான் நமக்கு வெங்கையா நாயுடு, சரிங்களா. அவர் பேர் வந்து வெங்கையா நாயுடு. அவர் வந்து 11 ஆகஸ்ட் 2017 அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவுடைய பிரதமர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி. இவர் வந்து 26 மே 2014 கண்டினியூவாக வந்துட்டுருக்காரு, சரிங்களா. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷரத் அரவிந்த் போப்டே. இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லுவாங்களே அவர் தான் ஷரத் அரவிந்த் போப்டே. இவர் வந்து பார்த்திங்கன்னா 18 நவம்பர் 2019 அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மக்களவையுடைய சபாநாயகர், சரிங்களா. லோக்சபா சபாநாயகர் சொல்லுவாங்க, ஸ்பீக்கர் சொல்லுவாங்களா அவங்க தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் நேம் வந்து ஓம் பிர்லா 19 ஜூன் 2019 அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காரு. இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்திங்கன்னா சுனில் அரோரா. இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா சுனில் அரோரா 2 டிசம்பர் 2018 அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காரு. நெக்ஸ்ட் இந்தியாவுடைய கண்ட்ரோலர் மற்றும் ஆடிட்டர் ஜென்ரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரீஷ் சந்திர முர்மு 8 ஆகஸ்ட் 2020 அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காரு. யூபிஎஸ்சி யூனியன் பொது சேவை ஆணையத்தின் தலைவர் அப்படின்னா யூபிஎஸ்சி, சரிங்களா. யூபிஎஸ்சி எக்ஸாம் சொல்லுவாங்களா, யூபிஎஸ்சி அதனுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதாப் குமார் ஜோஷி. அவர் வந்து 7 ஆகஸ்ட் 2020 அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காரு, சரிங்களா. யூபிஎஸ்சி சொல்லுவோம்ல, யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி யூபிஎஸ்சி அதனுடைய பார்த்திங்கன்னா பிரதாப் குமார் ஜோஷி, சரிங்களா, அதனுடைய தலைவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய அட்டர்னி ஜென்ரல் யார், ஒரு பேர் கே வேணுகோபால். இவர் வந்து பார்த்திங்கன்னா 30 ஜூன் 2017 அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காரு. 30 ஜூன் 2017 அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் அமைச்சர்கள், சரிங்களா. ஒரு 9 இம்பார்ட்டன்ட் அமைச்சர்களை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான 9 அமைச்சர்களை பார்ப்போம், சரிங்களா. இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் யார் அவருன்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள். இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா அமித்ஷா அவர்கள் 30 மே 2019 இருக்கார், சரிங்களா. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய நிதி அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் 30 மே 2019 இருக்காங்க. இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜ்நாத் சிங்
30 மே 2019 இவரும். சரிங்களா? ஏன் இவங்க எல்லாம் 30 மே 2019னா எலெக்ஷன் முடிஞ்சு இவங்க டேரெக்டாக ஒரே டைமில் இவங்களா கேபினெட் மினிஸ்டர் பிரிக்கும்போது போட்டவங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெளி விவகார அமைச்சர் இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படி யாருன்னு கேட்டாங்கன்னா சுப்பிரமணியன் ஜெய்சங்கர். இவர் 30 மே 2019 தான் இவரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேளாண் அமைச்சர். இந்தியாவுடைய வேளாண்மை துறை அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர சிங் தோமர். 30 மே 2019. கல்வி அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் போக்ரியால். இந்தியாவுடைய கல்வி அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் போக்ரியால். 31 மே 2019. சரிங்களா? இந்தியாவுடைய ரயில்வே அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல். இந்தியாவுடைய ரயில்வே அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பியூஷ் கோயல். 30 செப்டம்பர் 2017 இருக்கார். சரிங்களா? சட்டம் மற்றும் நீதி அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிசங்கர் பிரசாத். சட்டம் மற்றும் நீதி அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிசங்கர் பிரசாத். 5 ஜூலை 2016 இருக்கார். சரிங்களா? சட்டம் மற்றும் நீதி அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் 5 ஜூலை 2016. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ஜவ்டேகர். சரிங்களா? 31 மே 2019 ஒரு அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. சரிங்களா? தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் மே 31 2019 இவர் இருக்கார். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கும்போது முக்கியமான துறையுடைய இவங்க ஆலோசகர் அப்படி சொல்லுவாங்களே அது மாதிரியோ இல்லை செக்ரட்டரி அப்படி சொல்லுவாங்களே அவங்களெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை ஆலோசகர். சரிங்களா? இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் தோவால். இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னா அஜித் தோவான். 30 மே 2014. சரிங்களா? 30 மே 2014. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய அமைச்சரவை செயலர். இந்திய அமைச்சரவை செயலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் கௌபா. இந்திய அமைச்சரவையுடைய செயலர் யார் செக்ரட்டரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் கௌபா. இவர் 30 ஆகஸ்ட் 2019 அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கார். வெளியுறவு செயலர். சரிங்களா? வெளியுறவு செயலர் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஃபாரின் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷவர்தன் ஷரில்லா. சரிங்களா? ஹர்ஷவர்தன் ஷ்ரிங்லா. சரிங்களா? ஹர்ஷவர்தன் ஷ்ரிங்லான்றவர் 29 ஜனவரி 2020 இவர் அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலர் அப்படின்னு கேட்டால் ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா. அதுக்கப்புறம் பிரதமரின் முதன்மை செயலர். சரிங்களா? பிரதமருடைய முதன்மை செயலர். சரிங்களா? பிரமோத் குமார் மிஸ்ரா 11 செப்டம்பர் 2019 இவர் அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு. சரிங்களா? அப்புறம் அதாவது பிரதமருடைய முதன்மை செயலர். சரிங்களா? பிரைம் மினிஸ்டருடைய முதன்மை செயலர் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்துறை செயலர்னு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய்குமார் பல்லா அப்படின்றவர் தான் வந்து உள்துறை செயலர். 22 ஆகஸ்ட் 2019 ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு செயலர். சரிங்களா? இந்தியாவுடைய பாதுகாப்பு செயலர்னு சொல்லுவாங்களே அப்போ பாதுகாப்பு செயலர் யாருன்னா அஜய்குமார். இந்தியாவுடைய பாதுகாப்பு செயலர் யாருன்னா அஜய்குமார். 23 ஆகஸ்ட் 2019 ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு. மக்களவை பொது செயலர். சரிங்களா? மக்களவையுடைய பொது செயலர் லோக்சபா சொல்லுங்களா அதனுடைய பொது செயலர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்பால் குமார் சிங். நவம்பர் 2020. சரிங்களா? 30 நவம்பர் 2020 இப்போ ரீசெண்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை பொது செயலர் தேஷ் தீபக் வர்மா. 1 செப்டம்பர் 2017 மாநிலங்களவையுடைய பொது செயலர். மக்களவைலாம் லோக்சபா சொல்லுவோம், மாநிலங்கள்னா ராஜ்யசபா சொல்லுவோம். இப்போ ராஜ்யசபாவுடைய பொது செயலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேஷ் தீபக் வர்மா. 1 செப்டம்பர் 2017 இது மக்களவை பொது செயலர்னு சொல்லும்போது தான் அவர் வந்து லோக்சபாவுடையது. அப்புறம் உத்பல் குமார் சிங் அவர். சரிங்களா? அப்போ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்திய ரயில்வே வாரியத்தினுடைய தலைவர் யார்? வினோத் குமார் யாதவ். சரிங்களா? ரயில்வே வாரியத்துடைய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வினோத் குமார் யாதவ். சரிங்களா? 31 டிசம்பர் 2018 அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிதி செயலர்.
இந்தியாவுடைய நிதி செயலர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அஜய் பூஷன் பாண்டே. சரிங்களா, இந்தியாவுடைய நிதி செயலர் அஜய் பூஷன் பாண்டே 3 மார்ச் 2020 இவர் அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு. சரிங்களா, நிதி செயலர் அஜய் பூஷன் பாண்டே 3 மார்ச் 2020. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்திய சொலிசிட்டர் ஜெனரல், இந்தியாவுடைய சொலிசிட்டர் ஜெனரல் பார்த்திங்கன்னா துஷர் மேத்தா 10 அக்டோபர் 2018 அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு. இந்தியாவுடைய சொலிசிட்டர் ஜெனரல் கேட்டாங்கன்னா துஷர் மேத்தா 10 அக்டோபர் 2018 ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு. முதன்மை அறிவியல் ஆலோசகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முதன்மை அறிவியல் சரிங்களா ஆலோசகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயராகவன். சரிங்களா, விஜயராகவன் இவர் 3 ஏப்ரல் 2018 இவர் அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு. சரிங்களா, விஜயராகவன் முதன்மை அறிவியல் ஆலோசகர். சரிங்களா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாருன்னா தலைமை. சரிங்களா, தலைமை பொருளாதார ஆலோசகர், இந்தியாவுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன். சரிங்களா, இந்தியாவுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன். இவர் 7 டிசம்பர் 2018 அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு. சரிங்களா, இந்தியாவுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் அப்படி யாருன்னு கேட்டாங்கன்னா அதாவது எக்கனாமிக் அட்வைசர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது பார்த்திங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன். இவர் 7 டிசம்பர் 2018 இவர் அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஆர்மடு ஃபோர்ஸ், அதாவது இந்தியாவுடைய பாதுகாப்பு. சரிங்களா, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். சரிங்களா, ஒட்டுமொத்த பாதுகாப்புத்துறைக்கே சீஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஜெனரல் பிபின் ராவத். ஜெனரல் பிபின் ராவத். இவர் பாதுகாப்புத்துறை முப்படைக்குமே தலைவர் இவர். சரிங்களா, முப்படையினுடைய ஸ்டாஃபில் பார்த்தீங்கன்னா சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபில் இவர் தான் ஹெட்டு. சரிங்களா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு துறைக்கும் சரிங்களா இப்போ நம்ம கப்பல் படை, விமானப்படை, தரைப்படை சொல்லுவோம்ல, அது மாதிரி இப்போ ஆர்மின்றது தரைப்படை. சரிங்களா, தரைப்படைக்கு யார் சீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 சீஃப் இருப்பாங்க. இந்த 3 சீஃபுக்குமே ஹெட்டு இவர். சரிங்களா, அதுக்கப்புறம் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபில் சீஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மனோஜ் முகுந்த் நரவனே. சரிங்களா, ஜென்ரல் மனோஜ் முகுந்த் நரவன். இப்போ பார்க்குறது யாருன்னா சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் யாருன்னா விமானப்படைக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் சீஃப் மார்ஷல் ராகேஷ் குமார். சரிங்களா, ஏர் சீஃப் மார்ஷல் ராகேஷ் குமார் சிங் பட்டாரியா. சரிங்களா, ஏர் சீஃப் மார்ஷல் ராகேஷ் குமார் சிங் பட்டாரியா நான் வச்சுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் நாவல்னால் கப்பல் படை. சரிங்களா, கப்பல் படைக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிரல் கரம்பீர் சிங். சரிங்களா, கப்பல் படைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்மிரல் கரம்பீர் சிங். சரிங்களா, இந்த 3 பேரில் கம்பல்சரி, இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தவங்க கம்பல்சரி நம்ம கேட்பாங்க. சரிங்களா, அதுக்கு தான் இதை நம்ம ரிவைன் பண்ணிக்கிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ. நம்ம இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். சரிங்களா, அதே பேர் ஏன்னா நம்ம கொஷின் பேப்பர்ஸ் ரயில்வேலையும் சரி சில எக்ஸாமில் இங்கிலீஷ்லேயும் வருது, தமிழ்லேயும் வருது. சரிங்களா, அது மாதிரி டைமில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் இங்கிலீஷ்லேயும் பார்க்குறோம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடென்ட் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராம்நாத் கோவிந்த். சரிங்களா, ராம்நாத் கோவிந்த் தான் இந்தியாவுடைய பிரசிடென்ட். 25 ஜூலை 2017 அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காரு. சரிங்களா, அதுலேருந்து இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வெங்கையா நாயுடு. சரிங்களா, இவர் பேர் வெங்கையா நாயுடுன்னு சொல்லுவாங்க. வெங்கையா நாயுடு. சரிங்களா, NIDU வெங்கையா நாயுடு. சரிங்களா, இவர் பேர் வெங்கையா நாயுடு. ஆகஸ்ட் 11, 2017 இவர் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காரு. இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நரேந்திர மோடி. சரிங்களா, அதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுக்கும் சரி வைஸ் பிரசிடெண்ட்டும் அவர் தான் வெங்கையா நாயுடு தான். ராஜ்யசபாவுடைய தலைவர் யார், சேர்மேனா அப்படி யாருன்னு கேட்டாலும் அவர் தான். சரிங்களா, 2 போஸ்டிங் அவர் கையில் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் பார்த்துருப்பீங்க, நரேந்திர மோடி தெரியும். 26 மே 2014. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் யார், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்கிறீங்களா, அவர் தான். சரத் அரவிந்த் போப்டே 18 நவம்பர் 2019 இருக்கார். ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓம் பிர்லா. லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓம் பிர்லா 19 ஜூன் 2019 இருக்கார். சரிங்களா,
சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இந்தியாவுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனில் அரோரா. ஏன்னா எலெக்ஷன் வேறு வரப்போகுது, கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா சுனில் அரோரா. 2 டிசம்பர் 2018 இருக்கார். கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கிரீஷ் சந்திர முர்மு. கிரீஷ் சந்திர முர்மு 8 ஆகஸ்ட் 2020 இருக்கார். சரிங்களா. அதுக்கப்புறம் சேர்மன் ஆஃப் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சி சொல்லுவோம்ல, சரிங்களா. யூபிஎஸ்சியுடைய சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார் ஜோஷி. பிரதீப் குமார் ஜோஷி தான் யூபிஎஸ்சியுடைய சேர்மன். அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் எழுதுகிறாங்களா அவங்களோட இந்த ஹெட் இவங்க தான். சரிங்களா. 7 ஆகஸ்ட் 2020. சரிங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்க்குறது அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய அட்டர்னி ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே வேணுகோபால். 30 ஜூன் 2017 இருக்கார். சரிங்களா. அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா கேட்டாங்கன்னா கே வேணுகோபால். அதுக்கப்புறம் ஒரு 9 கேபினெட் மினிஸ்டர்ஸ் பார்க்கலாம். 9 கேபினெட் மினிஸ்டர்ஸ் யாராக இருக்காங்க, ஒரு இம்பார்ட்டண்டான கேபினெட் மினிஸ்டர் அதுக்காக. சரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஹோம் அஃபேர்ஸ்க்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள். சரிங்களா. 30 மே 2019. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் நிர்மலா சீதாராமன். சரிங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கேட்டாங்கன்னா நிர்மலா சீதாராமன் 30 மே 2019. சரிங்களா. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். சரிங்களா. பாதுகாப்புத்துறை சொல்லுங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கேட்டாங்கன்னா ராஜ்நாத் சிங் 13 மே 2019. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து சுப்பிரமணியன் ஜெய்சங்கர். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் 13 மே 2019. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்ஸ் நரேந்திர சிங் தோமர் 30 மே 2019. அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் நரேந்திர சிங் தோமர் 30 மே 2019. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். சரிங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் நல்லா ஞாபகம் வச்சிங்க. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ரமேஷ் போக்ரியால் 31 மே 2019. ரமேஷ் போக்ரியால் எஜுகேஷன் மினிஸ்டர். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே பியூஷ் கோயல். சரிங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே பியூஷ் கோயல் 3 செப்டம்பர் 2017 இருக்கார். மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் ரவிசங்கர் பிரசாத் 5 ஜூலை 2016 வந்திருக்காரு. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் பார்த்திங்கன்னா பிரகாஷ் ஜவ்டேக்கர் 31 மே 2019. பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான ஆஃபீஸர்ஸில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர். சரிங்களா. நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் தோவால் 30 மே 2014. சரிங்களா. 13 மே 2014. அஜித் தோவால் இந்தியாவுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர். சரிங்களா. கேபினட் செக்ரட்டரி ஆஃப் இந்தியாவுடைய கேபினட் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா யாருன்னா ராஜீவ் கௌபா. 13 ஆகஸ்ட் 2019 ராஜீவ் கௌபா கேபினட் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா ஃபாரின் செக்ரட்டரி. சரிங்களா. ஃபாரின் செக்ரட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தன் சிங்லா 29 ஜனவரி 2020. பிரின்சிபல் செக்ரட்டரி டு தி பிரைம் மினிஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரமோத் குமார் மிஸ்ரா. பிரைம் மினிஸ்டருக்கு முதன்மை செயலராக இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமோத் குமார் மிஸ்ரா. 11 செப்டம்பர் 2019. ஹோம் செக்ரட்டரி ஆஃப் இந்தியாவுடைய ஹோம் செக்ரட்டரியாக இருக்கிறது அஜய்குமார் பல்லா 22 ஆகஸ்ட் 2019. சரிங்களா. அஜய்குமார் பல்லா தான் இந்தியாவுடைய ஹோம் செக்ரட்டரி. டிஃபென்ஸ் செக்ரட்டரி பார்த்திங்கன்னா அஜய்குமார். சரிங்களா. டிஃபென்ஸ் செக்ரட்டரி அஜய்குமார் 23. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறவங்களாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். சரிங்களா. இம்பார்ட்டன்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து இந்த போஸ்டிங் வந்தவங்க. சரிங்களா. 23 ஆகஸ்ட் 2019 மோஸ்ட்டு சீனியராக இருப்பாங்க இவங்களாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸில். சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் செக்ரட்டரிலே அஜய்குமார் ஞாபகம் வச்சிங்க. டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஒரு நாளெலாம் ஞாபகம் வச்சிங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறவர் வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரி ஆஃப்
லோக்சபா செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா உத்பல் குமார் சிங் 30 நவம்பர் 2020 சரிங்களா 2020. செக்ரட்டரி ஆஃப் லோக்சபாவுடைய செக்ரட்டரி உத்பல் குமார் சிங் வச்சுங்க. செக்ரட்டரி ஆஃப் ராஜ்யசபா சரிங்களா, பார்லிமெண்ட்டில் ரெண்டுமே இருக்கும், லோக்சபா ப்ளஸ் ராஜ்யசபா சொல்லுவாங்களோ அதுதான் நம்ம பார்க்குறோம். அது செக்ரட்டரி ஆஃப் ராஜ்யசபாவுக்கு வந்து தேஷ் தீபக் வர்மா செக்ரட்டரி ஆஃப் ராஜ்யசபா 1 செப்டம்பர் 2017 இருக்கார் சரிங்களா. அதுக்கப்புறம் சேர்மேன் ஆஃப் ரயில்வே போர்டுடைய சேர்மேன் பார்த்தீங்கன்னா வினோத் குமார் யாதவ் ரயில்வே போர்டு சேர்மேன் சரிங்களா. 31 டிசம்பர் 2018 இருக்கார். ஃபினான்ஸ் செக்ரட்டரி, இந்தியாவுடைய ஃபினான்ஸ் செக்ரட்டரி யார்? அஜய் பூஷன் பாண்டே தான் இந்தியாவுடைய ஃபினான்ஸ் செக்ரட்டரி சரிங்களா. 3 மார்ச் 2020 சரிங்களா. இந்தியாவுடைய ஃபினான்ஸ் செக்ரட்டரி அஜய் பூஷன் பாண்டே. சோலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுடைய சோலிசிட்டர் ஜெனரல் யாருன்னா துஷார் மேத்தா. இந்தியாவுடைய சோலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா. 10 அக்டோபர் 2018 இருக்கார். பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் சரிங்களா. பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ராகவன் சரிங்களா. கே விஜய் ராகவன் சரிங்களா. 3 ஏப்ரல் 2018 இந்தியாவுடைய சயின்டிஃபிக் அட்வைசர் பார்த்தீங்கன்னா கே விஜய் ராகவன். 3 ஏப்ரல் 2018 எக்கனாமிக் அட்வைசர் ஆஃப் இந்தியாவுடைய எக்கனாமிக் அட்வைசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி சுப்ரமணியன். இந்தியாவுடைய பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி சுப்ரமணியன். 7 டிசம்பர் 2018 சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக இருக்கிறாரு சரிங்களா. சீஃப் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸில் முக்கியமான ஒரு 4 பேரை பார்க்க போகிறோம் சரிங்களா. ஆர்மி ஸ்டாஃப், அப்புறம் நாவல் ஸ்டாஃப், அப்புறம் ஏர் ஸ்டாஃப். இவங்க 3 பேருக்குமே ஹெட்டு வந்து இந்த டிஃபென்ஸ் ஸ்டாஃப், சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்ன்றவர் தான் சரிங்களா. ஜெனரல் பிபின் ராவத் தான் வந்து இந்த இம்பார்ட்டண்டான 3 ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கும் ஹெட் சரிங்களா. சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னு கேட்டாங்கன்னா ஜெனரல் பிபின் ராவத். இதுவே சீஃப் ஆர்மி அப்படின்னு இண்டிவிஜுவலாக கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃப் ஆர்மி கேட்டாங்கன்னா ஜென்ரல் மனோஜ் முகுந்த் நரேவன். நெக்ஸ்ட் சீஃப் ஆஃப் த ஏர் ஸ்டாஃபோடைய சீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் சீஃப் மார்ஷல் ராகேஷ் குமார் சிங் பண்டாரியா சரிங்களா. ஏர் சீஃப் மார்ஷல் ராகேஷ் குமார் சிங் பண்டாரியா. அப்புறம் சீஃப் ஆஃப் நாவல் ஸ்டாஃப் வந்து அட்மிரல் கரம்பீர் சிங் சரிங்களா. நாவல் ஸ்டாஃப் அட்மிரல் கரம்பீர் சிங். இது வரைக்கும் பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. பார்ட் 2 நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பார்ட் 2ல் வந்து நம்ம முக்கியமாக யாரை பார்ப்போம்னா எல்ஐசி ஆர்பி கவர்னர் யார், அதுமாதிரி முக்கியமான துறையுடைய ஃபினான்ஷியல் செக்ரட்டரி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அதுவும் இல்லாமல் நாவல்லையே வந்து இப்போ இந்த டிஃபென்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் இருக்காங்க, அவங்களையும் சேர்த்து பார்ப்போம் சரிங்களா. பார்ட் 2 டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் பாருங்கள். நம்ம வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்க ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.